இந்த சூப்பரான ஹை போனி எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் என்ன பண்ண போகிறோம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரெண்டில் இடம் விட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற ஹேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி 2 பார்ட்டிஷனாவோ இல்லை 3 பார்ட்டிஷனாவோ பிரித்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவங்களோட ஹேரை 2 பார்ட்டிஷனாக பிரித்து நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து ரப்பர் பேண்ட் போடும்போது நல்லா ஹை போனி டைல் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நல்லா தூக்கி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ 2 செக்ஷனுமே நான் வந்துட்டு கேர்ள்ஸ் மிஷின் வச்சுட்டு கேர்ள்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக தான் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ண கூட அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நார்மல் கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷனை வந்து நான் அந்த போனிடெயிலை சுற்றி வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ 2 போனிடெயிலுக்கும் இன்பிட்வீன் ஒரு ஹேர் ஸ்டஃப், டோனட்டோட ஸ்டஃப் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே இருக்கிற போனிடெயிலை அந்த டோனட்டை சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு கேர்ள் எக்ஸ்டென்ஷன் நம்ம கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷன் அந்த போனிடெயிலை சுற்றி வந்துட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹை போனிடெயில் வந்துட்டு சூப்பராக பவுன்ஸியாக வந்து ரெடி ஆகிடும். இவங்களுக்கு நான் ஃப்ரெண்டில் நூடுல்ஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஆக்சசரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயமே இந்த ஹேர் ஸ்டைலில் நிறைய ஸ்ப்ரேஸ் கிடையாது, நிறைய வேக்யூமிங் கிடையாது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.